Good morning, students. In our biology class, today we are discussing about the principles of inheritance and variation. So, genetics is a branch of biology that deals with the study of heredity and variation. So what do you mean by heredity? The same character or similar character is passed from the parents to the offspring is known as heredity. So the unit of the heredity is known as gene. Gene is a factor that carries the information from one generation to next generation. At the same time, what is meant by variation? Variation means differences. What are the differences or dissimilarities passed from the parents to offspring is known as variation. So in this chapter, we are learning about the multiple alleles, especially in the blood groups, sex determination in man, insect and birds, sex-linked inheritance traits, that is some of the character transferred by the sexes to the offspring, and genetic disorder, that is genetical diseases. What are the genetical diseases carried from the parents to offspring? So the betterment of human races can be achieved by methods like eugenics and euphonics. Eugenics means well born or good birth. The fetus without any physical and mental defect is known as eugenics. Euthenics means study of improvement of human functioning and well-being by the improvement of living condition, that is good environment. Then euphonics means good appearance or good look. மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். மரபியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பண்புகள் எவ்வாறு பெற்றோரிடமிருந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கக்கூடியதை நம்ம மரபியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெற்றோரிடமிருந்து மரபியல் பண்புகள் கடத்தப்படுதல் அப்படிங்கிற ஒரே மாதிரியான பண்புகள் அப்படின்றது கடத்தப்படலாம். அதே மாதிரி வேறுபாடுகள் அப்படின்றதும் வரலாம். ஒரு பேரண்ட்டுக்கு 2 குழந்தைகள் இருந்தது அப்படின்னா 2 பசங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு சில கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரு சில கேரக்டரில் மாறுபாடு இருக்கலாம். அப்போ ஒரே பேரண்ட்டுக்கிட்டேருந்து வரக்கூடிய 2 குழந்தைகளுக்கு சேம் கேரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரே மாதிரியான பண்புகளும் வெவ்வேறு விதமான பண்புகளும் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம மரபியல்னு சொல்கிறோம். ஸோ சேம் கேரக்டர் மரபு வழி பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மரபு வழி பண்புகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஜீன்கள். ஜீன் அப்படின்றது ஒரு காரணி. அந்த காரணி தான் ஒவ்வொரு தடவையும் பண்புகளை கடத்தப்படுது. ஸோ அந்த பண்புகள் கடத்தப்படுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சில பண்புகளில் மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரியான பண்புகளை ஏற்படுத்தும், மாறுபாடுகள் ஏற்படுத்தலைன்னா எப்படி பெற்றோர்கிட்ட அதே மாதிரியான பண்புகள் கடத்தப்படும் அப்படின்றத விரிவாகமாக சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச்சு தான் மரபியல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த மரபியல் பாடத்தில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது மனிதனில் இருக்கக்கூடிய இரத்த வகைகள், பிளட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வெவ்வேறு உயிரினங்களில் நடக்கக்கூடிய பால் நிர்ணய முறைகள், மனிதனில் பால் நிர்ணய முறை, ஆண் பெண் உருவாக்கம், பூச்சிகளில், பறவைகளில் இந்த மாதிரி பால் நிர்ணயம் நடத்துது அப்படின்னு பார்க்கலாம். பால் சார்ந்த மரபு கடத்தல், ஒரு சில நோய்கள் ஆண்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு சில நோய்கள் பெண்களை மட்டுமே தாக்கக்கூடியதாக இருக்கலாம் மரபு வழியில். ஸோ அதையே பார்க்குறோம். அதே மாதிரி ஜெனட்டிக்கல் டிசீசஸ் ஆர் டிஸார்டர், பாரம்பரிய நோய்கள் அல்லது பரம்பரை நோய்கள் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத பற்றியும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம எப்படி மரபு பண்புகளுக்கு ஜீன் அப்படின்றது பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கு அடுத்தது வரக்கூடியது அலீல்கள். ஸோ ஜீன் இஸ் அ யூனிக் கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஆர் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு பண்புகளுக்கு ஜீன் இஸ் த கேரக்டர் ஃபார் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஃபார் த கேரக்டர். ஸோ இப்போ ஒரு செடி இருக்குது, செடியோடைய உயரம் ஹைட் அப்படின்றத நம்ம ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ அந்த ஜீனில் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒரு செடி உயரமாக இருக்கலாம் அல்லது குட்டையானதாக இருக்கலாம். ஸோ அது ரெண்டையும் நம்ம அலீல். உயரமானது ஹைட் டால் அப்படின்னா அதுக்கு உண்டானது ஒரு அலீல். அதே மாதிரி டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அலீல். So the height of the plant is determined, the factor is known as gene. So the gene consists of two contrasting characters, that is known as tall and tough. Tall அப்படின்றது கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அலியல்ஸ்னால் தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்மால் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர்னால் ரெண்டு அலியல்ஸ்னால் தீர்மானிக்கப்படுது. ஸோ ஈச் கேரக்டர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி டூ அலீல்ஸ். எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் எந்த ஒரு பண்புகளாக இருந்தாலும் ரெண்டு விதமான அலீல்கள் அதற்கு தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் பியூர் டால் அப்படின்னு சொல்லக்கூடியது கேபிட்டல் டி, பியூர் டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்மால் டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோடைய கேமிட் பேரண்ட் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு பேரண்ட்டு. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கேமிட் கேபிட்டல் டி அதுலேருந்து பாதி கேமிட் தான் வரும், பாதி அலியல்ஸை வரும். ஸோ கேபிட்டல் டி அப்படின்ற ஒன்று தான் வருது. ஸ்மால் டி அப்படின்றது வந்து ஸ்மால் டி மட்டும்தான் வருது. ஸோ அந்த ரெண்டு கேமிட்டி ஃபியூஸ் ஆச்சுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் டி ஸ்மால் டி ஒரு டால் பிளான்ட் ஒரு டாஃப் பிளான்ட் ரெண்டும் கிராஸ் பண்ணையில் நம்மளுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டின்னா ஒரு மீடியம் சைஸ்டு பிளான்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்கிறது கிடையாது. ஸோ அங்கே எப்படி கிடைக்கிது? டால் பிளான்ட். அப்போ இந்த ரெண்டு அலியல்ஸில் ஒன்று வந்து டாமினண்ட்டாக செயல்படுது, ஒன்று வந்து ஓங்குத்தன்மையுடையதாக செயல்படுது. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபீலியர் ஜெனரேஷனில் வரக்கூடியது டால் பிளான்ட், நெட்டை செடி அப்படின்னு பார்க்குறோம். மறுபடியும் F1 இன்ட்டு F1 ஃபஸ்ட் ஃபீலியர் ஜெனரேஷன் இன்ட்டு ஃபஸ்ட் ஃபீலியர் ஜெனரேஷன் ரெண்டு அதே மாதிரியான பிளான்ஸை நம்ம வந்து கிராஸ் பண்ணியில் கேபிட்டல் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி இது பேரண்ட். இதுலேருந்து கேமிட் அப்படின்றது வரையில் ரெண்டு விதமான கேமிட்டுமே இருக்குது, கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி. இந்த பக்கம் கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஆஸ்பிரிங் செகண்ட் ஃபீலியர் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி. ஸோ இதில் கேபிட்டல் டி அப்படின்றது ஹோமோலாகஸ் டால் ஒரே மாதிரியான அலீல்களை வச்சுருக்கக்கூடிய நெட்டை செடி. அதுக்கப்புறம் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்றது ரெண்டு இருக்குது. ஸோ இது ஹெட்ரோசைகஸ் பிளான்ட் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டு வேறுபட்ட அலீல்கள் இருந்தாலும் கூட அது எப்படி இருக்குது? டால் அப்படின்றதா இருக்குது. ஸோ மூணு நெட்டை செடிகளும் ஒன்று குட்டை செடி ஸ்மால் டி அப்படின்றது டாப் பிளான்ட் அப்படின்றதான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஜீன் அப்படின்றது ஒரு பண்புகளுக்கு உண்டானதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கேரக்டருக்கு இப்போ எந்த ஒரு விஷயத்திலும் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டராக வரும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த பண்புகள் வெளிப்படுத்தக்கூடியதான் நம்ம அலீல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அலீல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இதில் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டாமினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம வைல்டு அலீல் அல்லது நார்மல் அலீல் அப்படின்னு பார்க்குறோம். இயல்பான அலீல்கள் அப்படின்றது வந்து அந்த டாமினன்ட் கேரக்டர்னு சொல்லக்கூடிய ஓங்குதன்மை உடையதாக இருக்கும். அதுவே நம்ம ரெசசிவ் கேரக்டர் ஒடுங்குதன்மை உடையது அப்படின்றது சில மியூட்டேஷன் சில திடீர் மாற்றங்கள் அடைந்து கிடைக்கக்கூடிய ஒரு செடியாக நம்மளுக்கு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறையா மாற்றங்கள் வந்து வெவ்வேறு விதமான கேரக்டர் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அலீல்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் ஃபார் த கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ரெண்டு விதமான அலீல்ஸ், 2 alleles ஆர் டிட்டர்மைன் த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம். மோர் தென் 2 alleles இன்ஃபார்ம் இன் த கேரக்டர் இஸ் நோன் ஆஸ் மல்டிபிள் அலீல்ஸ். இரண்டுக்கும் மேற்பட்ட அலீல்கள் ஒரு பண்புகளை தீர்மானம் செஞ்சது அப்படின்னா அதை நம்ம பல்கூட்டு அலீல்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வெவ்வேறு விதமான இரத்த வகைகள் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் ஆர் டிட்டர்மைன் பை தி மல்டிபிள் அலீல்ஸ். ஸோ பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிளட் குரூப் ஏ, பிளட் குரூப் பி, பிளட் குரூப் ஏபி, பிளட் குரூப் ஓ அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பான பிளட் குரூப்பில் ஹியூமன் பீயிங்ஸ்லேயே பார்க்குறோம். ஸோ த பிளட் குரூப் வேரியேஷன் இஸ் காஸ்ட் டியூ டு த மல்டிபிள் அலீல்ஸ். ஸோ மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னா என்ன? மோர் தென் 2 alleles ஆர் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கேரக்டர். ஸோ ஒரு பண்புகளை உருவாக்குறதுக்கு 2க்கு மேற்பட்ட அலீல்கள் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றதுல இதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ரத்த வகைகளில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ 4.2.1ல் ஏபிஓ பிளட் டைப்ஸ். ஸோ த பிளட் வேரிஸ் ஃப்ரம் த கெமிக்கல் நேச்சர். ஸோ பிளட் cells consist of RBC, WBC, platelets and also plasma.
So in this, the RBC cells consist of the specific type of antigens on the surface is known as responsible for the blood group type. ஸோ ரத்த செல்களில், சிவப்பு ரத்த செல்களில் அதோடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பான ஆன்டிஜன்னால தான் நம்மளுக்கு ரத்த வகைகள் அப்படின்றது உருவாகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆன்டிஜன் அப்படின்னு சொன்னோம்னாவே ஆன்டிஜன் இஸ் த ஃபாரின் மெட்டீரியல் தட் என்டர் இன்டு அவர் பாடி டு மேக் டிசீசஸ் ஆர் காஸ் டிசீசஸ் இன் த லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆன்டிஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு வைரஸ், ஒரு பாக்டீரியா, ஒரு ஃபங்கஸ், அந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். But antigen means antibody generator. So what do you mean by antibody? Antibodies are known as immunoglobulins. It fight against the foreign molecules. வெளியிருந்து வரக்கூடிய கிருமிகளுக்கு எதிராகவோ அல்லது பொருள்களுக்கு எதிராகவோ செயல்படுத்தக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் தடைக்காப்பு தான் வந்து ஆன்டிபாடி எதிர்ப்பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஆன்டிஜன் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஆன்டிபாடி ஜெனரேட்டர். நம்ம உடம்புல நோய்த்தன்மையை, எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக வந்து ஆன்டிஜன். ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம உடம்புலையும் நிறைய ஆன்டிஜன் இருக்குது. ஸ்பெசிஃபிக் டைப்பான ப்ரோட்டீனால் உருவான ஆன்டிஜன்கள் அப்படின்றது இருக்குது. அது நார்மலாகவே நம்மளுடைய உடம்புல இருக்கலாம். ஸோ அது எதுக்கு எதிராக செயல்படும்? ஒரு குறிப்பிட்ட மாதிரியான ஆன்டிபாடிக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னா அது ஆன்டிஜன். ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி செல்ஸில் ஒரு டைப்பான ப்ரோட்டீன் அப்படின்றது இருக்குது. ஸோ ஏ பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆன்டிஜன் ஏ. பி குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டிஜன் பி. ஓ குரூப் காரங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஆன்டிஜனே கிடையாது, நல் ஆர் நில் ஆன்டிஜன்ஸ். ஸோ அதையும் நம்ம ஜீரோன்னு கூட வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியாக்காக சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஏ குரூப்புக்கு ஏ ஆன்டிஜன் இருக்குது, பி குரூப்புக்கு பி ஆன்டிஜன் அந்த ரத்த செல்லோடைய ஆர்பிசி செல்ஸோடைய சர்ஃபேஸில் இருக்குது. அதே மாதிரி ஓ குரூப்பில் வந்து என்ன கிடையாது? ஏ ஆன்டிஜனும் கிடையாது, பி ஆன்டிஜனும் கிடையாது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப் அப்படின்னு சொல்லிட்டோம். தென் வாட் இஸ் மீன் பை ஏபி குரூப்? போத் ஆஃப் த ஆன்டிஜன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி செல்ஸ் ஆர் எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை ஏபி பிளட் குரூப் அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஆன்டிஜனுக்கு உண்டானது இருக்கும், பி ஆன்டிஜனுக்கு உண்டானது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஏபி குரூப்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ரேர் குரூப் அப்படின்னு நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னு சொன்னோம்னாவே கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பிளட் டைப்ஸ் அப்படின்றது, பிளட் குரூப் அப்படின்றத பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய ஸ்டூடெண்ட் வியனர் அப்படின்றவரும், கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்றவரும், வியனர் அப்படின்ற 2 பேரும் தான் வந்து பிளட் குரூப்புக்கு வந்து பேசிக்காக ஆரம்பிச்சுவீங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சொன்ன ஏபி பிளட் குரூப் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க 1902 லான்ஸ்டெய்னருடைய ஸ்டூடெண்ட் வான் டி காஸ்டல் அண்ட் ஸ்டெர்லி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ எப்படி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த பிளட் குரூப் இஸ் கேரிட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொன்னவர் பென்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமில் ஸ்பெசிஃபிக்கான ஹோமோலாகஸ்னால் ஒரு குறிப்பிட்ட மாதிரி குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றது இருக்குது. இதுதான் வந்து ஏ குரூப்பா, பி குரூப்பா, ஓ குரூப்பா, ஏபி குரூப்பா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐஏஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணலாம். ஐ மீன்ஸ் ஐசோ அக்ளூட்டினின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்லது எல் அப்படின்னு சொல்லலாம். லான்ஸ்டெய்னர் பிளட் குரூப் கண்டுபிடிச்சங்காட்டி எல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஐஏஐஏ அப்படின்றது ஐஏஐஓ அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே வந்து 2 அலீல்களுமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளட் குரூப் ஏ. ஐஏஐஏ அலீல் அண்ட் ஐஏஐஓ alleles are responsible for the formation of blood group A. At the same time, IBIB, IBIO, they are determined the blood group is known as B group. IOIO is responsible for O group. ஸோ இதில் ஏ குரூப், ஓ குரூப் இருந்துச்சுன்னா, ஐஏஐஓ 2 இருந்துச்சுன்னா இதில் ஐஏ அப்படின்றது டாமினன்ட், ஐஓ அப்படின்றது ரெசசிவ். சப்போஸ் ஐபிஐஓ அப்படின்னா பி குரூப், அந்த ஐஓ அப்படின்றது அது ரெசசிவாக இருக்கிறதுனால டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஏ அல்லது பி. சப்போஸ் 2 அலீல் ஐஏஐபி அப்படின்னு தான் இந்த இடத்துல அது கோ டாமினன்ட், தே ஆர் ஈக்குவல் இன் த ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எதுவுமே டாமினன்ட், ரெண்டுமே டாமினன்ட்டு,
ரெசசிவ் கிடையாது. ஸோ தே ஆர் கால்ட் as ஏபி குரூப். ஸோ இதில் டாமினன்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ குரூப் டாமினன்ட், பி குரூப் ஏ அலீல் டாமினன்ட், பி அலீல் டாமினன்ட், ஓ ரெசசிவ். ஸோ IA ஈக்குவல் டு IB கிரேட்டர் தென் IO. IO அப்படின்றது அதோடைய ஒடுங்குத்தன்மை கொண்ட ஒரு அலீலாக இந்த இடத்துல இருக்கனால பிளட் குரூப்பில் என்ன ஆகுது, வெவ்வேறு மாதிரியான பிளட் குரூப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது, மல்டிபிள் அலீல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஐசோஅக்லேட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதுக்கு மேலே ஏவாக இருந்ததுன்னா IA அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து ஏ குரூப்னு சொல்கிறோம். IO அப்படின்றது இருந்தால் அது ஏ குரூப் தான். ஸோ இந்த IO அப்படின்றதில் என்ன அது IA அப்படின்றது வந்து டாமினண்ட்டாக இருக்கனால IO ரெசசிவாக இருந்தாலும் தன்னோட கேரக்டரை வெளிப்படுத்திக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பிளட் குரூப் 4 டைப்பான பிளட் குரூப் அப்படின்றது இருக்குது. Suppose the antigens are both antigens, that is A and B are present on the surface of the RBC cells அப்படின்னா அங்கே ஏபி குரூப் அப்படின்றது தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப்பான பிளட் குரூப் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதில் ஏ குரூப் அப்படின்றது IA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலீலில் ரெண்டுமே IA IB ரெண்டு அலீலுமே ஒரு ஸ்பெசிஃபிக் டைப்பான ஒரு என்சைமை ஃபார்ம் பண்ணுது. ஸோ IA ப்ரொடியூசஸ் N-acetyl galactose transferase enzyme. N-acetyl galactose transferase அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்னால N-acetyl galactosamine அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை ஃபார்ம் பண்ணி they are attached with the H substance. ஸோ IA குரூப் காரங்களுக்கு எல்லாத்துக்குமே N-acetyl galactose transferase அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகும். அந்த என்சைம்னால் N-acetyl galactosamine அப்படின்றது ஃபார்ம் ஆகி அந்த பிளட் குரூப்போடைய RBC செல்ஸோடைய சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகும். ஸோ த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் N-acetyl galactosamine இஸ் produced by the N-acetyl galactose transferase enzyme in IA allele persons. So they are attached with the H substance. அது என்னன்னா H substance அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு RBC செல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில் போய் அது அட்டாச் ஆகுது. ஸோ வாட் இஸ் H substance? So H substance or H antigen is a precursor or substance to which the A and B antigens can be attached. If someone is blood group A, B and AB, a substance hidden underneath the A and B antigens. அதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம். The specific type of antigen A or B is present on the surface of the RBC cells. RBC cells உடைய மேற் பக்கத்தில் அந்த ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா ஏ குரூப்பு, பி ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா பி குரூப்பு, ஏபி ஆன்டிஜன்ஸ் இருந்ததுன்னா ஏபி குரூப்பு, எதுவும் இல்லை அப்படின்னா ஓ குரூப் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஆன்டிஜன்ஸ் போய் அட்டாச் ஆகணும் அப்படின்னா என்ன ஆன்டிஜனை N-acetyl galactosamine போய் அட்டாச் ஆச்சுன்னா தான் அது வந்து ஏ குரூப். அதே மாதிரி பி குரூப், பி அலீல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் galactose transferase அப்படின்ற என்சைம்னால் போய் அட்டாச் ஆச்சுன்னா அது பி குரூப். நீங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த சர்ஃபேஸில் போய் ஆன்டிஜன் அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்குது. there is another important antigen is present on the surface of the blood cells, RBC cells is known as H antigen. ஸோ H antigens அப்படின்றது ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே இருக்கும். இந்த ஏ ஆன்டிஜன் அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியோ பி ஆன்டிஜன் அப்படின்றது போய் அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம H substance or H antigen அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஏ குரூப்பாக இருந்தாலும் சரி, பி குரூப்பாக இருந்தாலும் சரி, ஏபி குரூப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஓ குரூப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் H substance அப்படின்றது இருக்கும். ஸோ அது மேலே தான் அதுக்கப்புறமா N-acetyl galactosamine அப்படின்றது போய் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஆன்டிஜன் ஏ டைப்பாகவும், கேலக்டோஸ் அப்படின்றது போய் சேர்ந்துச்சுன்னா அது வந்து பி ஆன்டிஜன் ஆகும். N-acetyl galactosamine அண்ட் கேலக்டோஸ் ரெண்டும் சேர்ந்துன்னா ஏபி குரூப்பாகவும் ஃபார்ம் ஆகும். இதில் எந்த ஒரு ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா அது ஓ குரூப். ஸோ எனி டைப் ஆஃப் த பிளட் செல்ஸ் கம்பல்சரி கன்சிஸ்ட் ஆஃப் H substance. சப்போஸ் அந்த H substance அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாம்பே பிளட் குரூப். இட் இஸ் அ வெரி ரேரஸ்ட் பிளட் குரூப். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குரூப் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. அது ரொம்ப ரொம்ப குறைவான பர்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அட் த டைம் ஆஃப் சர்ஜரி ஆர் எனி இன்ஜுரிஸ்.
ஸோ அப்போ இந்த H சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது மேலே தான் என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அப்படின்றது போய் சேர்ந்துச்சுன்னா அது ஏ குரூப் அப்படின்றத மாறுது. ஸோ அப்படி மாறணும் அப்படின்னா என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்றது IA அலீல் மூலமா ப்ரொடியூஸ் ஆகணும். அட் த சேம் டைம் ஐபி அலீல் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு என்சைம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். டிரான்ஸ்ஃபரேஸ் ஏஸ் அப்படின்னாவே என்சைம். ஸோ கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் மூலிமா நம்மளுக்கு கேலக்டோஸ் அப்படின்றது அந்த H சப்ஸ்டன்ஸோட போய் அட்டாச் ஆச்சுன்னா அது பி குரூப். சப்போஸ் ரெண்டு விதமான மெட்டீரியலுமே இருக்குது. என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அப்படின்றதும் இருக்குது, கேலக்டோஸ் அப்படின்றதும் இருந்துச்சுன்னா தே ஆர் ஏபி பர்சன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிளட் குரூப்பை வச்சுருக்கிறோம். என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் அதில் போய் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பிளட் குரூப்பை வேரியேஷன் பார்க்குறோம். ஸோ ப்ரீகர்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ H சப்ஸ்டன்ஸ் ஆர் H ஆன்டிஜன் இஸ் அ ப்ரீகர்சர் ஆர் சப்ஸ்டன்ஸ். ப்ரீகர்சர் அப்படின்னா எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் விச் another is formed especially in metabolic reaction. ஒரு ப்ராடக்ட் இருந்து அது வேறு ஒரு ப்ராடக்டாக மாறக்கூடியது. கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு மெட்டீரியலாக இருந்து அது அனதர் மெட்டீரியலாக மாறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நம்ம வந்து ப்ரீகர்சர்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் படிச்சிருப்போம். பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்டிவ் பெப்சினாக மாறும். ஸோ பெப்சினேஜன் இஸ் அ ப்ரீகர்சர் ஃபார் பெப்சின். ஸோ அந்த மாதிரி தான் இது ப்ரீகர்சர் ஆகிருக்கு. H சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ப்ரீகர்சர். அதுக்கு மேலே தான் போய் அந்த ஏ அலீல் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா அது ஏ குரூப் ஆகும். கேலக்டோஸ் அப்படின்றது போய் சேர்ந்துச்சுன்னா அது வந்து பி குரூப் ஆகும். ரெண்டுமே அதாவது தட் இஸ் என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அண்ட் கேலக்டோஸ் ஆர் present on the surface of the RBC cells are known as AB group அப்படின்றதும். There is no presence of any antigens on the surface of H substance are known as O group. It is otherwise known as universal donor அப்படின்றதாகவும் பார்க்கும். ஸோ இதுதான் வந்து நாலு டைப்பான பிளட் டைப்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ அந்த ஃபினோடைபிக் காம்பினேஷன் அப்படின்னா இந்த அலீல்ஸோடைய ஸ்ட்ரக்சரில் ஹோமோசைகஸ் IAIA அப்படின்னு இருந்தனாலும் ஏ குரூப், IAIO அப்படின்னா ஏ குரூப் அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி IBIB அண்ட் IBIO B group, IAIB AB group, both are co-dominants அப்படி பார்க்குறோம். IO ரெசிஜென்ஸ் அப்படி வந்துச்சுன்னா அவங்க வந்து O group அப்படின்னு அவங்களுக்கு உண்டானதாகவும் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பிளட் குரூப் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஸோ ஏன் 4 டைப்பான பிளட் செல்ஸ் அப்படின்றது உருவாகுது அப்படின்றதுக்கு இதுதான் பேசிக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ ஐசோக்ளிட்டினின் சப்போஸ் ஏ குரூப் ஆக்காரங்களாக இருந்தாங்கன்னா IAIA ரெண்டு விதமான அலீல்ஸ் இருக்குது. சப்போஸ் IAIO இருந்தாலும் அவங்களும் ஏ குரூப் தான். பிகாஸ் ஏ இஸ் டாமினன்ட் ஃபார் ஓ. கண்டிப்பாக ஏ குரூப் தான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இது மாதிரி IBIB ஆர் IBIO பி குரூப். தென் IAIB the both alleles are co-dominants. They are equal in their strength. ஸோ ரெண்டு விதமான கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஏபி குரூப் அப்படின்னு பார்க்குறோம். தென் IO அப்படின்னு எடுத்தோம்னா ஓ குரூப். ஸோ இந்த 4 விதமான பிளட் குரூப் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஆஸ்பிரிங்க்கு வரக்கூடியது எந்த மாதிரியான பிளட் குரூப்பாக இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து பிளட் குரூப்புக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ டேபிள் 4.1 ஜெனடிக் பேஸ் ஆஃப் த ஹியூமன் ABO பிளட் குரூப். ஸோ ஜீனோடைப் இருக்கக்கூடிய அலீல்ஸோடைய அளவு IAIA ABO blood group type is known as type A, அதாவது A group. Antigen present on the surface of the red blood cell A. Then antibody is present in blood plasma anti-B, that is antibody B. ஒரு ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது ஆன்டிபாடின்னு பார்க்குறோம். ஏ பிளட் குரூப் காரங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபாடி பி. சேம் டைம் IAIO A blood group A, antigen present on the red blood cell A, formation of antibodies antibody B. ஸோ அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் அப்படின்றது இருந்ததுன்னா சப்போஸ் பி
பிளட் குரூப்காரங்க பிளட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்டிஜன் பி அப்படின்றது அவங்களுடைய உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்படி போகுது அப்படின்னா டோனார்ஸோடைய ஆன்டிஜனும் ரெசிபியண்ட்டோடைய ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணும். கொடுக்குறவங்களோடைய ஆன்டிஜன் இப்போ பி காரன் வந்து ஏ காரனுக்கு பிளட் கொடுக்குறான். பி காரனுடைய ஆன்டிஜன் பி, ஏ காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டிபாடி ஆன்டி பி, ஆன்டி மீன்ஸ் எகைன்ஸ்ட். ஸோ ஆன்டிஜன் பி அப்படின்றது பிளட் குரூப் ஏ காரங்களுக்கு உள்ளே போச்சு அப்படின்னா அவங்க உடம்புல அந்த ஆன்டிஜன் பிக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடி பி அப்படின்றது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? தேர்ஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் கிளாட்டிங். ஸோ அங்கே வந்து ரத்தம் உறைதல் அப்படின்றது நடக்கும். ஸோ பிளட் குரூப்பை மாற்றி கொடுக்கல, இதுதான் ப்ராப்ளம். ஏ குரூப் காரங்களுக்கு பி குரூப் காரங்க கொடுத்தா பிளட் கிளாட் ஆகும். தென் ஐபி type B blood group, antigen present on the red blood cells B. So antibody present on the blood plasma anti-A. Then IO type B, antigens present on red blood cell B, antibodies present in blood plasma anti-A. அதாவது blood B blood group காரங்களுக்கு ஆன்டிபாடி ஏ அப்படின்றது அவங்களுடைய பிளாஸ்மாவில் இருக்குது. ஸோ அப்போ ஏ குரூப் காரங்க ஆன்டிஜன் ஏ இருக்கிறவங்க வந்து பிளட் கொடுத்தானா ஆன்டிஜன் ஏவும் ஆன்டிபாடி ஏவும் ரியாக்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி தெளிவாக சொல்கிறோம். டோனார்ஸ் ஆன்டிஜன் ரியாக்ட் வித் ரெசிபியன் ஆன்டிபாடி. வாங்கிக்கிறவங்களுடைய ஆன்டிஜனும் கொடுக்கிறவங்களுடைய ஆன்டிஜனும் வாங்கிக்கிறவங்களுடைய ஆன்டிபாடியும் தான் ரியாக்ட் பண்ணும். சப்போஸ் ஏபி பிளட் குரூப் காரங்க ஜீனோடைப் IAIB. So blood group AB, antigen present on the red blood cells both A and B. So there is no formation of antibody A or antibody B. இவங்களுக்கு எந்த விதமான ஆன்டிபாடியும் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இவங்க யார்கிட்டருந்து வேணாலும் பிளட் வாங்கிக்கலாம். நம்ம திரும்ப சொல்கிறோம், டோனார்ஸ் ஆன்டிஜன் ரியாக்ட் வித் ரெசிபியன் ஆன்டிபாடி. ரெசிபியன் இந்த இடத்துல வந்து ஏபி பிளட் குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்களோட உடம்புல ஆன்டிபாடியே கிடையாது. ஸோ அவங்க யார்கிட்டருந்து வேணாலும் பிளட் வாங்கிக்கிறாங்க. பிளட் குரூப் ஏ, பிளட் குரூப் பி, பிளட் குரூப் ஓ, யார்கிட்டருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ தே ஆர் காமன்லி நோன் as யூனிவர்சல் ரெசிபியன்ஸ். சப்போஸ் ஐஓ பிளட் குரூப் காரங்க. ஸோ அவங்களுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த ஆன்டிஜனில் எதுவுமே கிடையாது. ஏ குரூப்பும் கிடையாது, பி குரூப்பும் கிடையாது. ஸோ அப்போ ஆன்டிபாடிஸ் ஆனால் கண்டிப்பாக இருக்குது. ஆன்டி ஏவும் இருக்குது, ஆன்டி பியும் இருக்குது. ஸோ அப்போ இவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். ஏன்னா டோனார்ஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொன்னோம். டோனார் ஆன்டிஜன் இங்கே ஓ குரூப்காரங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். யூனிவர்சல் டோனார்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் யாருக்கிட்டையும் இவங்க வாங்கிக்க முடியாது. அந்தந்த குரூப்காரங்கிட்ட வந்து மட்டும் தான் வாங்கிக்க முடியும். அதாவது ஓ குரூப்னா ஓ குரூப்கிட்ட மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஓ குரூப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து பிளட் குரூப் டைப்ஸு அண்டு மெத்தட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சம்மரி ஆஃப் திஸ் டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மெயினாக வாட் இஸ் மீன் பை ஜெனடிக்ஸ் கேட்குறோம். ஸோ ஜெனடிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹெரிடிட்டி? Heredity is the character is passed from the parents to offspring. That is the same character or the similarities are passed from the parents to offspring அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதை ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Heredity is the basic unit of heredity is known as gene அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். The gene is the basic fundamental unit of heredity. It is the basic formation of new character அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஜீனில் வந்து ரெண்டு விதமான கான்ட்ராஸ்டிங் விஷயத்தை பார்க்குறோம். அதை நம்ம அலீல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த மினிமம் 2 alleles are required for the character. So more than 2 alleles are response for the specific character அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம மல்டிபிள் அலீல்ஸ், பல்கூட்டு அலீல்கள், இரண்டுக்கும் மேற்பட்ட அலீல்கள் ஒரு பண்பை தீர்மானித்தது அப்படின்னா நம்ம அதை பல்கூட்டு அலீல்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இவ்வளோ தான் இந்த இதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது எதுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது மெயினாக பார்த்தோம்னா யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்பான். யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இன மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த குட் பர்த், பிறக்கையிலேயே அந்த குழந்தைக்கு எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாமல், மென்டலாக ஃபிசிக்கலாக எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அது இன மேம்பாட்டியல் அல்லது யூஜெனிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
யூத்தெனிக்ஸ் அப்படின்னு சொல்லல இஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்றதுக்கு உண்டானது. ஸோ ஒரு சரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் தான் அந்த ஆர்கானிசத்தோடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டடி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ஃபங்க்ஷனிங் அண்ட் வெல்பீயிங் பை தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லிவிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூத்தெனிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். சூழல் மேம்பாட்டியல் அப்படின்னு அதுக்கு பேர். தென் யூஃபெனிக்ஸ் குட் அப்பியரன்ஸ் ஆர் ஃபினோடைப் இஸ் வெரி குட். ஸோ புறத்தோற்ற மேம்பாட்டியல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மரபியல் பற்றியான ஒரு ஐடியா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் தான் நம்ம அலீல்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த டூ கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஜீன் இஸ் நோன் as அலீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் டிட்டர்மைன் பை தி 2 அலீல்ஸ். 2 அலீல்ஸ் சேர்ந்து தான் ஒரு பண்பை தீர்மானிக்குது. ஆனால் அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் 2 ஃபேக்டரில் ஏதாவது ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், ஓங்குத்தன்மை உடையதாக இருக்கும். இன்னொன்று வந்து ரெசசிவ். ஸோ வாட் ஐ மீன் பை டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசசிவ் நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு ஃபீலியல் ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாத கேரக்டர் வச்சுருக்கக்கூடிய அந்த பியூர் ப்ரீடை தான் நம்ம வந்து ரெசசிவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீலியல் ஜெனரேஷன் மட்டும் அந்த கேரக்டரை வெளிப்படுத்துறது இல்லை. இப்போ நம்ம சொன்னோம் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஃபீலியல் ஜெனரேஷனில் கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்தாலுமே அது எந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, டால் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அந்த ஸ்மால் டி அப்படின்றது அங்கே வந்து என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதுக்காக அது அதோட முடிஞ்சு போகிறதில்ல. அடுத்த செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷனில் கண்டிப்பாக டாப் பிளான்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீலியல் ஜெனரேஷன் முதல் தலைமுறையில் தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ரீடை தான் நம்ம வந்து ரெசசிவ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் as மியூட்டன்ட் அலீல், அதாவது மாறுபாடு அடைந்த அலீல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த அலீல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஜீனுக்குள்ளே அலீல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ அந்த அலீல்ஸ் அப்படின்றது 2க்கும் மேற்பட்ட அலீல்கள் ஒரு பண்பை தீர்மானிச்சுது அப்படின்னா நம்ம அதை பல்கூட்டு அலீல்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹியூமன் பிளட் குரூப்பில் வந்து மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ பிளட் குரூப் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா லான்ஸ்டெய்னர். ஸோ கார்ல் லான்ஸ்டெய்னர் அண்ட் வியனர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஏபி பிளட் குரூப் அப்படின்றத வந்து சொன்னவங்க யாருன்னு கேட்டோம்னா லான்ஸ்டெய்னர் அண்ட் வான் டி காஸ்டல் ஸ்டோர்லி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். அவங்களோட ஸ்டூடெண்ட் லான்ஸ்டெய்னோடைய ஸ்டூடெண்ட் வான் டி காஸ்டல் அண்ட் ஸ்டோர்லி. ஸோ இதெல்லாமே சம்மரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏ குரூப்புக்கு உண்டான அலீல்ஸ் ஐஓ அப்படின்றத பார்த்தோம். பி குரூப்புக்கு உண்டான அலீல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐபிஐஓ அப்படின்றத பார்த்தோம். ஏபி பிளட் குரூப்புக்கு உண்டானதை எடுத்துட்டோம்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதை ஐஏஐபி அப்படின்னு பார்த்தோம். ஓ குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐஓ அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த பிளட் குரூப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா the specific type of antigens are present on the surface of the ஆர்பிசியோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆன்டிஜன். ஸோ ஒரு ஆன்டிஜன் இஸ் அ மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் மெட்டீரியல், ஒரு புரதப்பொருள் அப்படின்றது அதோடைய சர்ஃபேஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ எந்த மாதிரியான புரதப்பொருள் ஐஏ அப்படின்றவங்களுக்கு என்ன புரதப்பொருள் இருக்கும், எந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்கும், என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அப்படின்றது இருக்கும். ஸோ அது ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஐஏ அலீல் கொடுக்கும். அது என்ன என்சைம், என் அசிட்டைல் கேலக்டோஸ் ட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் இருந்துச்சுன்னா என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அப்படின்றது ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது ஏ குரூப். சப்போஸ் பி குரூப் அலீலாக இருந்ததுன்னா கேலக்டோஸ் ட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் உருவாக்கி கேலக்டோஸ் அப்படின்றத வந்து இந்த ப்ரீகர்சன் சொல்லக்கூடிய எச் சப்ஸ்டன்ஸில் போய் அட்டாச் பண்ணிவிடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க பி குரூப். ஸோ போத் ஆஃப் த என் அசிட்டைல் கேலக்டோசமைன் அண்ட் கேலக்டோஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏபி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் எனி ஆன்டிஜென்ஸ், அதாவது என் அசிட்டைல் கேலக்டோசமைன் கிடையாது, கேலக்டோஸ் இல்லை கிடையாது அப்படின்னா அது வந்து ஓ குரூப் அப்படின்றதாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இதோடைய பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ பிளட் குரூப் கொடுக்குறது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றதுமே பேஸ்ட் ஆன் த பிளட் குரூப்பில் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொன்னோம்னா ஓ குரூப்காரங்களை சொன்னோம். ஸோ ஓ குரூப் அப்படின்றவங்க யாருக்கு பிளட் கொடுக்கலாம், ஏ குரூப்காரங்களை கொடுக்கலாம், பி குரூப் கொடுக்கலாம், ஏபி குரூப் கொடுக்கலாம். அதே மாதிரி யூனிவர்சல் ரெசிபியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏபி குரூப் அப்படின்னு பார்த்தோம். அவங்க ஏ குரூப்காரங்கிட்ட பிளட் வாங்கிக்கலாம், பி குரூப்லேருந்து வாங்கிக்கலாம் அண்ட் ஓ குரூப்லேருந்து வாங்கிக்கலாம். ஓ குரூப் மட்டும் வந்து என்ன பண்ணணும், ஓ குரூப்காரங்கிட்ட மட்டும்தான் வாங்கிக்க முடியும். சப்போஸ் ஏ குரூப் யார்கிட்ட வாங்கிக்கலாம், ஏ குரூப்காரங்கிட்ட வாங்கிக்கலாம், ஓ குரூப்காரங்கிட்ட பிளட் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அந்த அலீல்ஸ் அப்படின்றத வச்சு தான் பிளட் குரூப் ஃபார்மேஷன் இருக்குது. அந்த பிளட் குரூப்பை வச்சு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான பிளட் குரூப் அப்படின்றத வச்சு அது பிறக்கக்கூடிய குழந்தை எந்த மாதிரியான பிளட் குரூப்பாக வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்குடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகே.